இங்க துரோகிகள் அப்படின்னு திரு எடப்பாடி பழனிசாமி விமர்சித்த டிடிவி தினகரன், ஓபிஎஸ் உள்ளிட்டோரை கூட்டணிக்குள் சேர்க்க திரு அண்ணாமலை முயற்சி செய்வது ஏன்? இல்ல, அதுக்கு முன்னாடி இந்த கூட்டணிகள் வந்து யாருக்கு நெருக்கடின்றதை சொல்லிட்டு அப்புறம் உங்க கேள்விக்கு நான் வரேன். திமுக கூட்டணியில வந்து நெருக்கடி கொடுப்பதற்கான கட்சிகள் இல்லை, கூட்டணி கட்சிகள் எல்லாம் பலவீனமான கட்சிகளை வச்சு அவர் வந்து கூட்டணி அமைச்சிட்டு இருக்காரு. அதுல ஒன்றும் தவறில்லை. ஏன்னா வந்து அதுல ஆட்சி 2019 இருந்து வெற்றிகரமாக அந்த கூட்டணி போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து இவங்களுக்கு வேற இடத்துல இந்த கூட்டணி கட்சிகள் யாரெல்லாம் இருக்காங்க பார்த்தா மிக முக்கியமான ஒரு 4 கட்சிகள் பாத்தீங்கன்னா காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி 2 கட்சிகள் இருக்காங்க, விசிகா இருக்கிறாங்க. இந்த 4 பேருக்கு வந்து வேற இடத்துக்கு போறதுக்கு வழி இல்லை. ஒண்ணு வந்து காங்கிரஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 2029 நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு திருப்பி இப்ப இருக்கிற எதிர்கட்சி தலைவராக தொடர வேண்டும் அப்படின்னா அதுக்கு ஒரு சீட் வேணும் அப்படின்னா ரெப்ரசன்டேஷன் ஃப்ரம் தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். அதுக்காக காங்கிரஸ்லாம் வந்து இதை வைத்துக் கொண்டு முறித்து கொண்டு எல்லாம் போக முடியாது. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் தேர்தலை சந்திப்பதற்கே வந்து திமுக தான் வந்து நன்கொடை கொடுக்குறாங்க. அதனால வேற எங்கேயும் போக முடியாது. விசிகா மட்டும்தான் பாத்தீங்கன்னா தைரியமாக என்ன சொன்னார்னா, நீங்க வாங்குற 4 ஓட்டுல 1 ஓட்டு என்னோடதுன்னாரு. அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக தலைவர் முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா ஒன்னும் பதிலே சொல்லல. தெரியாமையா திரு எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு இங்க ஆட்சியில் பங்கு அப்படிங்கிற கோரிக்கை முன்வைக்கிறதுனால திமுக கூட்டணியில விரிசல் அப்படிங்கறது. இல்ல அதுதான் அதாவது யார் வந்து விசிகா மட்டுமே வந்து அவர் சொல்லியிருப்பாரு. என்னோட பார்வை விசிகா தான் இங்க அன்னைக்கு இருக்கிற இடத்துல கூட்டணி கட்சியில ஸ்ட்ராங்கா பேச முடியும்னா அவர் தான். ஏன்னா அவர் வந்து ரொம்ப பலமா பேசுறாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு கட்சி கூட்டம் போடுறதுக்கு கூட எங்களுக்கு மேல இருந்து வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்க, அதனால அளவுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க போலீசாருக்கு. யாரோ தொடக்கத்துல எல்லா கட்சியும் பலவீனமா இருக்காங்க, நீங்க இப்ப விசிகா மட்டும் பலமா இருக்காங்க அப்படின்றீங்க. இல்ல எக்ஸப்ட் அதான் சொன்னா. ஆனா பலமா இருக்காங்களா இல்லையான்றது வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் சொல்லவே இல்லை. அப்ப ஒத்துக்கொண்டிருக்கிறார். அவர்கள் தான் வந்து கூட்டணி வந்து பலமாக இருப்பது நம்ம வந்து எல்லாரும் 4-5 கட்சிகள் சேர்த்து இருந்தாதான் வின் பண்ண முடியும் தெரிஞ்சு போச்சு. அதனால யாரையுமே வெளியில விட மாட்டேங்கிறாரு. எப்படியோ சமாளிச்சு உள்ள வச்சிருக்காரு. இங்க இப்ப அதுலயும் ஒரு கேள்வி இருக்கு திரு சுப்பிரமணியன். இப்ப முதலமைச்சர் அதை பேசுறாரா இல்லையாங்கிறது தாண்டி எதிர்கட்சி தலைவர், அதிமுக பொதுச் செயலாளர், நீங்க சொன்ன விசிகாவுக்கும் இடதுசாரிகளுக்கும் சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிறோம், கூட்டணிக்கு வாங்க, அங்க இருந்தீங்கன்னா உங்களை கபலீகரம் பண்ணிடுவாங்க, எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டாரு. கண்டிப்பாக எதிரியை வீழ்த்துவதற்கு எதிரிக்கு எதிரி நண்பன் மாதிரி பண்ணதான் போவாங்க சார். அதாவது பலவீனமான ஆட்களை கூட்டணிக்கு கூப்பிடணும். இல்ல 1+1 = 2 சொல்றாங்க பாத்தீங்களா, அது வந்து அரசியல் வந்து 1+1 அது திமுக கூட்டணிக்கு பொருந்தாதா சார்? திமுக கூட்டணி வின் பண்றதுக்காக அதிமுக கூட்டணி பேச முடியாது சார்.